ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து ரீசெண்டாக டாடா பஞ்ச் ஈவி கார் வாங்கியிருந்தாரு. அப்போ வந்து நாங்கள் வந்து சார்ஜிங் ஸ்டேஷனில் வந்து ஒரு எதார்த்தமாக பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் நம்மளோட ஷேர் பண்ணாரு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஈவி சார்ஜிங் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு ஆப் மூலியமா தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த ஸ்கேனர் கோடை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங், ஸ்லோ சார்ஜிங்னு 2 இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங் 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ₹662 கிட்ட வந்தாங்க. இப்போ நீங்கள் இதில காட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ சார்ஜிங் யூனிட். இதை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் கூட வந்து செப்பரேட்டாக ஸ்லோ சார்ஜிங் யூனிட் போடலாம். பட் ரொம்பவே வந்து ஸ்லோவாகவே இருக்கும். கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ்க்கு மேலேயே எடுக்கும். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து சார்ஜ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 35 kW/h வரைக்கும் சார்ஜ் ஆயிருக்கு. ₹626 கிட்டத்தட்ட எல்லாமே வந்து டீட்டெயிலாக உங்களால் ஆப் மூலியமா மானிட்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாடா பஞ்ச் ஈவி ஆப் மூலியமாகவும் நீங்கள் செப்பரேட்டாக மானிட்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இஸ் பை ஃப்ரம் பிரகாஷ்.